மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ நிறையா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா பகல் நேர ரயில்கள் வந்து நிறையா வண்டி பார்த்திங்கன்னா டைவர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து காரைக்குடி, மானாமதுரை அந்த ரூட்டில் டைவர்ட் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க மக்களே. ஸோ நான் இப்போ தான் நோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ், அதாவது சென்னை எக்மோர் போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸ்லாம் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வண்டி வரும் அப்படின்றது. ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே சர்க்குலேட் ஆகாமல் இருக்குது மக்களே. ஸோ அது கிடச்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அது போக பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்னால தான் அந்த பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அந்த பிளாட்ஃபார்ம் இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஷன் வந்து ஏற்பட்டிருக்குது. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் மக்களே. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி, அதாவது இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரையும் போகிறேன். சாளுக்கியா எக்ஸ்பிரஸில் தான் மக்களே போகிறேன். வண்டி இன்னும் வரல. வண்டி கூடல் நகரில் தான் இருக்குது. பிஃபோர் டைமில் வருன்றதை எதிர்பார்த்தோம். பட் பார்த்திங்கன்னா வண்டி பிஃபோர் டைமில் வரல. 8:05க்கு வந்து அதாவது 8:10க்கு வந்து 8:15க்கு வந்து மதுரையிலேருந்து கிளம்பணும் வண்டி. பட் பார்த்திங்கன்னா இன்னும் வண்டி உள்ளே வரல. வெயிட் பண்ணிகிட்ருக்குது. கூடல் நகர்லேருந்து கிளம்பிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இப்போ வந்துடும். ஸோ இதுதான் மக்களே மதுரையை பற்றின அப்டேட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதுரை பற்றின அப்டேட், அந்த டைவர்ஷன் பற்றின அப்டேட் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்குள்ள அப்டேட் மக்களே. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க மக்களே. ஸோ இது போன்ற நிறைய நல்ல நியூஸ்க்கு நம்ம சேனலுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ், நன்றி மக்களே.